பொள்ளாச்சி வழக்கில் சொன்னதை செய்துள்ளோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பொள்ளாச்சி வழக்கில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பொள்ளாச்சி தீர்ப்பில் யாரும் உரிமை கோர முடியாது. திருமாவளவன் பேச்சு. இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும். உதயநிதி உறுதி. ஜனநாயக பொறுப்பிற்காக தாவேக முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும். விஜய் கருத்து. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 16ஆம் தேதி வெளியீடு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் 1.80 லட்சம் திறனாய்கள். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆகமம் இல்லாத கோயில்களை அடையாளம் காண வேண்டும். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3985 கோடியில் 3வது ராக்கெட் ஏவுதளம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதில் துரிதமாக இருக்கும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. டோங்கோ தீவில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6 பதிவு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். 22 குழந்தைகள் உட்பட 48 பேர் உயிரிழப்பு. கோலி ரோஹித் A+ கிரேடு ஒப்பந்தத்தில் தொடர்வார்கள். BCCI அறிவிப்பு. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல்.